ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு கிட்ட சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகு காரமாக இருக்கும், அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிட்ணும், அதனால். இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி தண்டு இருக்கும் தெரியுமா, அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம்னா ரசம் அரைக்கும் போது செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரசத்துக்கு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனது கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு, நல்லா பொரியுது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சி வச்சதை சேர்த்தாச்சு. இதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போது இதில் புளியை கரைச்சி சேர்க்க வேண்டியது தான். நான் இந்த புளி தண்ணியிலேயே இப்போ 2 தக்காளியை எடுத்து கரைச்சிக்க போகிறேன். நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். பாருங்க, ரசம் நல்லா நுரக்கட்டி வரும்போது தான் நம்ம இறக்கிறணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ரசம் கொதிச்சா ஒரு மாதிரி கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க, டேஸ்ட் இருக்காது. அதனால் இது மாதிரி நுர வரும்போதே நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். அது மாதிரி உப்பும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது. முன்னாடியே உப்பு சேர்த்துட்டா ரசம் ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. அதனால் உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. நம்மளோட மிளகு ரசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகு ரசம் அருமையாக ரெடி. சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, அப்படியே சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.